Hey guys, welcome to Begin With This. இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை எப்படி கம்மி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெறும் 2 பொருள் தான் தேவை, அரிசி அப்புறம் க்ரீன் டீ. நம்ம இதுக்கு எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி க்ரீன் டீயும் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது ஐஸ் க்யூப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அரிசியை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது அட்லீஸ்ட் 8 hours ஆகுது அப்படியே ஊறணும், இல்லைன்னா நைட்டே இதை பண்ணி வச்சுருங்க. 8 hours ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியோட கலர் ஒயிட் கலராக மாறி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். இப்போது க்ரீன் டீ ஐஸ் க்யூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வச்சுருக்க க்ரீன் டீயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் டீயை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. க்ரீன் டீ ரெடி ஆனதுக்கப்புறமா அது நல்ல ப்ரௌன் கலராக மாறி இருக்கும். சூடாறினதும் அதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். இந்த ஐஸ் க்யூப்ஸை ஒரு 2 weeks வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஐஸ் க்யூப்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதும் நம்ம அரிசியில் செஞ்ச ஐஸ் க்யூபை ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வாட்டர் நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். இப்போது நம்ம ஃபேஸில் போட்ட அந்த ஐஸ் க்யூப் காஞ்சதும் நம்ம க்ரீன் டீயில் செஞ்சு வச்ச ஐஸ் க்யூப்பை மேலே ரப் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் டீ நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாத்தையும் டைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம முகத்தை உத்து பார்த்தா அதில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் டைட் பண்ண க்ரீன் டீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐஸ் க்யூபை கண்டிப்பாக டெய்லி ஒரு வாட்டி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது 1 week மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு என்னடா நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியலையேன்னு யோசிக்காதீங்க. இது அட்லீஸ்ட் 1 மாதமாவது கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.